போர்த்தொழில் தமிழ் சினிமாவில் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு திரைப்படம். மைண்ட் ஹண்டர்ஸ் மாதிரியான ஒரு ஞாபகப்படுத்துகிற ஒரு ஃபிலிம் அது. அதை விக்னேஷ் ராஜா இயக்கியிருந்தார். சமீபத்தில் அவருடைய பேட்டிகள்லாம் வந்து யூடியூப் வலைதளங்களில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. திரைக்கதை எப்படி எழுதுறது போகிறது. அதுக்கப்புறம் வந்து டேவிட் ஃபின்ச்சர், ஃபைட் கிளப் டேவிட் ஃபின்ச்சரை பற்றிலாம் வந்து நிறையவே அவருடைய பேட்டிகள்லாம் பார்க்கும்பொழுது நம்ம சாதாரணமாக ஒரு படத்தை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி பேட்டிகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மீட்ரு ஏறும்ல. அந்த மாதிரி இந்த கரா திரைப்படத்தை வந்து நான் வந்து நிறைய ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வந்து இந்த படத்தை போய் பார்க்க போயிருந்தேன். அதுதான் உண்மை. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மிடில்ஸ்ப்ரோ ஓடியன் தேட்டரில் இந்த படத்தை பார்த்தேன். காலையிலே ஒரு ஷோவை கேன்சல் பண்ணிட்டானுங்க, இல்லைன்னா ரிவ்யூ எப்போ போட்டுக்கலாம். ஸோ அடுத்த ஷோ 4:15 மணிக்குன்னா இங்கே ஒரு மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த இந்தியாவில். கரா திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். கரை, கருப்புசாமி, கருப்பண்ணசாமி, அந்த மாதிரி வந்து கராசாமி, அதில் வந்து கரை அப்படின்றத மட்டும் வச்சுருந்தாங்க. கரை இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் மற்றும் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய தவறான கொள்கைகள், பேராசை காரணமாக ராமநாதபுரம் பக்கம் இருக்கக்கூடிய வானம் பார்த்த பூமியை சேர்ந்த விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. ஓகே, அந்த இடத்துல வந்து பிறந்து வளர்ந்தவர் தான் நம்ம தனுஷ். அவர் தான் வந்து கராசாமி. ஸோ கரா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சின்ன வயசுலேருந்து திருட்டு தான் அவருக்கு வந்து தெரியுது, வேறு எதுவும் தெரியல. ஸோ திருட்டு தான். இந்த திருட்டின் மூலமாக என்ன பண்ணுறாருன்னா, அப்பாவுக்கும் அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. அதாவது அவங்க அப்பா வந்து KS ரவிக்குமார், அவருக்கும் பிரச்சனை வந்து அவர் வந்து வெளியூர் போயிடுறாரு. வெளியூர் போனால் அங்கே வந்து மமிதா பைஜயை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ என்னென்னா, கஷ்ட காலத்தில் இருக்கிறாங்க. அந்த கஷ்ட காலத்தை போக்குவதற்காக அப்பாவுடைய மண்ணை வைக்கிறலான்னு வராங்க ஊருக்கு. ஆனால் அது வந்து அவ்வளோ சாத்தியம் இல்லைன்னு தெரியுது. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை அவங்க வந்து சந்திக்கிறாங்க. ஏற்கனவே இவருக்கு மேலே வந்து ஒரு போலீஸ் கேஸ் வேறு இருக்குது அப்படின்னும் பொழுது என்ன ஆனாங்க அப்படின்றத இந்த திரைப்படத்துடைய கதை. இது எல்லாமே வந்து படம் ஆரம்பித்த 10 நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்னேஷ் ராஜாவோட இன்டர்வியூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் ஹையாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் அடக்கியே வாசிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம் இந்த கதைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் கழிச்சு தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த படம் போகுதுன்றதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சார் என்ன சார் அதில் வந்து இந்த இன்டர்வலே பிரிக்கக்கூடாது, ஒரு படத்தை முழுமையாக தான் சொல்லணும், இப்போ என்னது கால் தனி பாகம் தனியாக சொல்லுவீங்களா, ஒரு படம் நல்லா இருக்கா இல்லைன்றதான் நீங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்கள்ல. பட் ஆனால் நம்ம ஊரில் இப்படி பழகிட்டாங்கிறதாக நான் சொல்ல வந்தேன். ரைட், ஓவராலாக எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். தனுஷ் சூப்பராக நடிச்சிருக்கிறார். நடிப்பு ராட்சசன் எப்படி வேணாலும் அவர் சொல்லலாம். உண்மையிலே வந்து அந்த ஹோட்டலில் ரேணிகுண்டாவில் வேலை செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த காஸ்டியூம், அவருடைய சட்டையும் சரி, மமிதா பைஜோடைய செல்லி, அவங்க தான் செல்லி கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. மமிதா பைஜ் அவங்களுடைய காஸ்டியூம்ஸும் சரி, மேக்கப்லாம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக நம்ம என்ன சொல்கிறது, அந்த வானம் பார்த்த பூமியிலேருந்து வந்தவங்க அப்படின்றதும் அந்த ஏழ்மையும் அவங்களுடைய காஸ்டியூம் அவங்களுடைய அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து அதை வந்து எடுத்துகிட்டு வந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது மமிதா பைஜுக்கு வந்து பெருசாக வேலை கிடையாது, கொஞ்சம் சீன்ஸ்லாம் வராங்க. பட் இருந்தாலும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக தனுஷ் வந்து பலார்னு ஒரு அறை, இவர் நம்ம கருணாஸும் பலார்னு ஒரு அறை, இந்த 2 அறையும் வந்து இயல்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்காக எத்தனை டேக் எடுத்தாங்கன்னு தெரியல. ரைட், அடுத்தது இந்த படத்தை தாங்கி நிறுத்தக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரஜ் வெஞ்சிராமுடு தான். டிஎஸ்பி பரதன்ற கேரக்டர் வந்து பின்னிருக்கார் மனுஷன். முக்கியமாக போலீஸ் ஸ்டேஷன் சீனில் வந்து எப்படி என் பேர் வந்து வரணும், நான் ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளே வந்து பத்திரிகையில் என் பேர் வரணும். அதுவும் 1991 நடக்கிற கதை. ஆக்சுவலாக கல்ஃப் வார் நடந்துகிட்டு இருக்க போது நடந்த கதை. ஸோ அப்போ எப்படிலாம் வந்து ஷார்ட்டேஜ் ஆச்சு பெட்ரோல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த படம் பேசியிருக்கு ஆக்சுவலி. ரைட்டா? ஸோ இப்போ வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் சீனாக இருக்கட்டும், ஜெயராமுக்கும் அவருக்கும் நடுவில் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ஜெயராமும் அவருடைய பாட்டை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தார். அடுத்தது வந்து உண்மையிலே வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து 2 ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில். இது வந்து KS ரவிக்குமார் தானா அப்படின்ற மாதிரி. ஏன்னா KS ரவிக்குமாருடைய பாடி லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியும், ஒரு மாதிரி அலட்சியத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ், பேச்சு எல்லாமே வந்து ஒரு மாதிரி எவ்வளோ சக்ஸஸ் பண்ணிட்டேன்டா நீங்களாம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியானவரை வந்து கையில் வந்து அந்த வாட்சை வந்து தொங்கிக்கிட்டு தனுஷை வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிற விஷயங்கள்,
அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அது வந்து உண்மையிலே அந்த பஸ் ஸ்டாப்பும் தான் பையனை பார்க்குற அந்த இடமும் வந்து ஒரு பொயட்டிக்கான ஒரு விஷயமா பார்க்குறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தேனீஸ்வருடைய அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக வந்து அந்த எந்த மண்ணுக்காக ஒரு மனுஷன் வந்து போராடினானோ அந்த மண்ணில் வந்து குழியில் இறக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் விரல்கள் வந்து அந்த மண்ணை வந்து டச் பண்ணிட்டு இறங்குற அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டச்சிங் சீன்ஸ் வந்து நிறையா இருக்குது. எல்லாத்தோட ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எம்எஸ் பாஸ்கர் இப்படி இருப்பாரா நான் எதிர்பார்க்கல. உண்மையிலேங்க எனக்கு அந்த படம் பார்த்துட்டு எங்கேயோ எங்கே எம்எஸ் பாஸ்கர் இருக்காங்களே என்னாங்க அப்புறம் தான் தெரியுது. எங்கேன்னு தேடும்போது தான் தெரியுது அந்த அளவுக்கு வந்து அந்த முகங்களே மாற்றிருக்காங்க. மமிதா பைஜு மாதிரியே இல்லை. முக்கியமாக போலீஸ் ஸ்டேஷன் சீனில் கூட வந்து அவங்க வந்து தனுஷ்ட பேச வர்றப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு சீன்லேயே அவங்க யாருன்னு தெரியல, அந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் நான் ரேணிகுண்டா ஹோட்டல் சொன்னேன்ல, அதுலேயும் சரி. முக்கியமாக நான் சொல்ல வர்றது வந்து எம்எஸ் பாஸ்கர், இவர் நம்ம கேஎஸ் ரவிக்குமார், மமிதா, தனுஷ் வந்து ஓகே தான். ஸோ இந்த 3 பேர் இருக்காங்களே, இந்த 3 பேருடைய அந்த டோனையே மாற்றிருந்தாங்க. உண்மையிலே வேறு லெவல். அதே மாதிரி கருணாசின்னு சொல்லலாம், அந்த இடத்துல வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்தது. பிருத்திவிராஜன் அவரும் வந்து அவருடைய பாட்டை வந்து சிறப்பாகவே பண்ணியிருந்தார். டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து ஸ்ட்ராங்கு தான். தேனீஸ்வருடைய ஒளிப்பதிவு முக்கியமாக வந்து அந்த பேங்க் சீன்ஸ்க்கெலாம் அந்த பரபரப்பான விஷயங்கள், அதற்கான ஸ்ரீஜித் சாரங்குடைய எடிட்டிங் கட்ஸாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து படத்திற்கு வந்து பெரிய பலன்னு சொல்லுவேன். முக்கியமாக அந்தந்த சின்ன சின்ன சாங்ஸ் வருது இல்லை, கிராமத்து பின்புலத்தில் இருக்கிற அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து ஜிவி பிரகாஷுடைய நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து அந்த என்ன சொல்கிறது, கொள்ளடிக்கிற சீன்கள்லாம் வந்து மியூசிக்லாம் வந்து வேறு லெவல், ரைட்டா? ஸோ இது எல்லாமே ஓகே. இந்த படத்தினுடைய திரைக்கதை வந்து விக்னேஷ் ராஜாவும் ஆல்ஃப்ரட் பிரகாஷும் 2 பேர் தான் எழுதியிருக்காங்க. போர்த்தொழில் அவங்க தான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இந்த படத்தையும் வந்து அவங்க 2 பேர் தான் எழுதியிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து என்னடா இவ்வளோ விஷயங்கள் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கே, ஒரு திருடன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ட்ராப்பில் வந்து ஹீரோ மாட்டிகிட்டு இருக்கும்போது அதை அவன் எப்படி வெளியே வரான்றதை கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் மாயா பாண்டி அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். உண்மையிலே இப்போ அந்த 90s அந்த பிரிண்டர், அந்த விஷயங்கள், பிரிண்டரு, அந்த பிரிண்டிங் பேப்பரு, அதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்தாங்க. அன்றைய காலகட்டங்களில் இந்த கல்ஃப் வாருக்கு வந்து சண்டையெல்லாம் வந்து கலரில் காமிக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து அப்படியே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதெல்லாம் இந்த படத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயமாகவே நான் பார்க்குறேன். ஆடுகள நேரன்னு வந்து ஒரு சில சீன்ஸ் வந்தார். அந்த இடம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பின்னாடி ஏதோ ஒன்று பண்ண போகிறான்னு பார்த்தா ஒரு வந்த சோடு இல்லாமல் போனது தான் வந்து அது மாதிரி தொக்கி சில இடங்கள்லாம் நிற்கிது. இந்த படம் வந்து ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் மாதிரி தான் இருக்குது. ஹெல் ஆர் ஹை வாட்டர், டைலர் ஷெரிடனுடைய அற்புதமான ஒரு ஃபில்மு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அவருடைய வின் ரிவர் வந்து வேறு லெவல் ஃபில்ம் அது. அவருடைய படம் 2016 அந்த படம் வந்தது. அந்த படத்தை வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி மண்மனம் அப்படிலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எழுதியிருக்காங்கன்றதான் புரிஞ்ச விஷயம். ஏன்னா அந்த படத்துலேயும் வந்து அண்ணன் தம்பிங்க 2 பேர் போய் திருடறதுக்கு போவானுங்க. அதில் இருக்கிற சிக்கல்கள் தான் அந்த படம். இதில் வந்து அண்ணன் தம்பிக்கு வந்து பிரித்தி ஃப்ரெண்டு அப்படி அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்காங்களேன். சரி, எனிவே ஒரு கதையை எடுத்து பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதே நேரத்தில் வந்து நம்ம இந்த ஃபைட் கிளப் வந்து ஒரு அண்டர்ரேட்டட் ஃபிலிம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருப்பார். டேவிட் ஃபின்ச்சருடைய த கேர்ள் வித் ட்ராகன் டேட்டூ, இந்த படத்தை வந்து அவர் வந்து சோஷியல் நெட்வொர்க்கோட தான் கம்பேர் பண்ணியிருந்தார். நான் இந்த ரிவ்யூ மூலமாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. அது ஒரு ஸ்பெயின் படம், அது ஆக்சுவலாக ஸ்பானிஷ் ஃபிலிம். ஒரு ஃபிலிமை வாங்கி அதை ரீமேக் பண்ணும்பொழுது அந்த கதாபாத்திரங்களுடைய அந்த உணர்வு எட்டு வர்றதுன்னு இருக்குல்ல, அந்த ட்ராகன் டேட்டூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரீமேக் ஃபிலிமு. ஆனால் நம்ம டேனியல் கிரிக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆன அந்த ஃபீலை வந்து பெரியலிட்டு வருது, சாதாரண விஷயம் இல்லை. அது செவனாக இருக்கட்டும், ஜோடியாக்காக இருக்கட்டும், அந்த ஆள் வேறு லெவல். அதே மாதிரி வந்து கில்லர்ஸு ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்கள் கில் பண்ணுற போகிற மாதிரி ஒரு ஹிட்மேன் மாதிரி உங்களாகிடுவார் அவர். அந்த மாதிரியான ஆள் அவர். பட் சும்மா அந்த படத்தோட இந்த படத்தோட இதையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தேன். நீங்கள் ஹெல் ஆர் ஹை வாட்டர் வந்து நிச்சயமாக பாருங்கள், டோன்ட் மிஸ் இட். இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் நிறைய சம்மந்தமே இல்லை. ஆனால் எடுத்துக்கொண்ட கதை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, என்னால் வந்து தனுஷையும் கேஎஸ் ரவிக்குமாருக்குமான அந்த அப்பா மகனுக்கான அந்த உறவை வந்து நம்மளால் கடத்திக்க முடியுது. ஆனால் அந்த துப்பாக்கி கலாச்சாரன்றது வந்து உத்தரப்பிரதேசம், ஒடிசா, அமெரிக்காவுக்கு போனால் கரெக்டாக இருக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப குறைவு இல்லை, அது கொஞ்சம் நொண்டி அடிக்குது. கதாபாத்திரங்களை வந்து உயிரோட்டமுள்ள மனிதர்களாக மாற்றியதில் காட்டின விஷயத்தை வந்து திரைக்கதையிலையும் சரி, கதையில் சுவாரஸ்யங்களுக்கு நிறைய பஞ்சம் இல்லாமல் சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்கன்னா
இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம் அப்படின்றத என்னுடைய அபிப்பிராயம். காரணம் அந்த அளவுக்கு வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே மண்ணின் மைந்தர்களாகவே வந்து வாழ்ந்திருக்கிறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். பட் போர்த்தொழிலில் இருந்த ஒரு நேர்த்தி வந்து இந்த படத்தில் வந்து இல்லைனாலும் கூட முதலுக்கு மோசம் இல்லாத மாதிரி அந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க. முக்கியமாக கடைசி ஒரு அரை மணி நேரம் வந்து நம்மளை வந்து என்கேஜிங்காக வச்சுருக்கு திரைக்கதை. அதே நேரத்தில் வந்து லாஜிக்கலாகவும் கொஞ்சம் இருக்குது. அதுதான் வந்து இங்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எனிவே இந்த படம் வந்து மோசம் இல்லை, அவ்வளோதான். பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.